ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க. இந்த பதிவு ஒரு நல்லவர்கள் கையில் வந்து சென்றடையக்கூடிய வகையில் இறைவனோட அனுகிரகம் இருக்குது. இந்த பதிவானது மகர ராசிக்காரர்களுக்கான பதிவுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கிரக மாற்றங்கள், கிரக பலன்கள் எப்படி ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றமாக மாற்றப் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் இந்த பதிவை நம்ம பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறார். பெரிய நல்ல மாற்றமான பலனை கொடுக்கல. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க. கொஞ்சம் கவனமாக தாங்க இருந்தாகணும். ஏன்னா சனி பகவான் இந்த மாதிரி டைமில் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், பிரிவுகள் இதை போல் சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார். வீட்டில் சண்டையே இல்லைங்க, நிம்மதியாக தாங்க இருந்துச்சு. இப்போல்லாம் கொஞ்ச நாளாகவே சண்டை வந்துக்கிட்டே இருக்குங்க. காரணமே புரியலைங்க. காரணம் இல்லாத சண்டைங்க. இதில் என்ன ஒப்புக்கு கூட பிரயோஜனம் இல்லைன்னுவாங்க. ஆனால் அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் மாற்றம் வரும்பொழுது அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். நமக்கு புரியாது ஏன் சண்டை வருது, எதுக்கு சண்டை வருதுன்னே புரியாது. அந்த இடத்துல என்ன தவறுன்னு கூட இருக்காது. அந்த தவறுக்கு அங்கே ஒரு தவறு கூட நடந்திருக்காது. சாதாரண சில விஷயங்கள், இயல்பாக நடக்க வேண்டிய சில விஷயங்கள் கூட பிரச்சனையாக, கோபமாக, சண்டையாக முடியறதா இதுதான் காரணம். கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய இடம் இதுங்க. ஏன்னா கணவன் மனைவி இடையே கூட கொஞ்சம் வாக்குவாதங்களோ, பிரச்சனைகளோ, ஈகோவோ, மனக்கசப்போ வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நாம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். அதை தான் இப்போ சொல்ல வரோம். எதுவுமே தெரியாமல் நம்ம எதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு இதுதாங்க பிரச்சனை. இப்படி இருக்கும். கொஞ்சம் அமைதியாக போங்கன்னா அமைதியாக போயிட போகிறாங்க. அந்த இடம் ஸ்மூத்தாக இருக்கும். அதுதான் இப்போ இந்த மாதிரி நம்ம பலன்களை இதற்குத்தான் சொல்லுவது. பிரச்சனைகளை எளிமையாக நம்ம முடிச்சுக்கலாம். பெரிய அளவுக்கு கொண்டுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நேரம் அப்படி தாங்க இருக்கும். என்ன பண்ணுறதுங்க, சண்டை வரதான் செய்யும். நாம் போயிடுவோம், பொறுத்து போயிட்டா அடுத்த நாள் சரியாயிடும்ன்ற எண்ணத்தோடு இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. அதே போல் தொழில் போட்டிகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொழிலில் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட போட்டியாக மாறுவதற்கு இந்த சூழ்நிலை கொஞ்சம் உங்களுக்கு இருக்குது. மகர ராசிக்கு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குமானா இல்லை. இப்போ வேலைக்கு போகிறீங்கன்னா பக்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், மேலதிகாரியாக இருக்கலாம், கரெக்டாக ஃபைலை மறந்து போயிருப்பீங்க, ஃபைலில் ஏதாவது சின்ன தவறு நடந்திருக்கலாம். அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதனால் தொழில் செய்யக்கூடிய இடம், அது ப்ரைவேட்டோ, கவர்மெண்ட்டோ, சொந்த தொழிலோ, இல்லை பார்ட்னர்ஷிப்பில் செய்கிறீங்களோ, எதுவாக இருந்தாலும் தொழிலில் கொஞ்சம் கவனம், செய்யக்கூடிய செயல்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. உடலில் ஏதாவது உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த செரிக்காமல் போகிறது, வயிறு பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல ரத்தம் ஓட்டம் குறைவாக இருக்காங்க. அதுவும் பெண்களுக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு ரத்தம் கம்மியாக இருக்குன்னுவாங்க, சரியாக சாப்பிட முடியலன்னுவாங்க, சரியாக தூங்க முடியலன்னுவாங்க, மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பதட்டம், பயம் இருக்குன்னுவாங்க. இது எல்லாம் சனி பகவான் அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கிறதுனால இதெல்லாம் இருக்கும். உடனடியாக ஒரு மருத்துவரை பாருங்கள், என்ன பிரச்சனைன்னு பாருங்கள், சரி பண்ணிக்கோங்க. எதுக்கும் பயந்துக்கிட்டு அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. சில விஷயங்களை நம்ம உடனடியாக சரி செய்கிறது ரொம்ப நல்லது. ஒன்றும் இல்லைன்னுட்டா நம்ம மனசு இன்னும் ரிலாக்ஸாக இருக்கும். அது ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை தான், ஆனால் அதை சொல்ல வேண்டியவங்க சொன்னால் தானே நமக்கு மனசு சந்தோஷப்படும். அதனால தான் சொல்கிறேன், ஒரு மருத்துவரை பாருங்கள், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, சரியாக போயிடும். இந்த நேரத்தை நாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டா அந்த நேரமாகப்பட்டது அமைதியாக போய்கிட்டே இருக்கும், நாமளும் நிம்மதியாக இருந்துக்கிட்டே இருக்கலாம். அதே போல் எங்கேயும் வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, குழந்தைகளிடம் கூட வாக்குறுதி கொடுக்காதீங்க. குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட, உறவுகள்கிட்ட, நண்பர்களிடம் எந்த சூழ்நிலையும் என்னால் முடியும், நான் செய்கிறேன் அப்படின்னு வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க. உங்கள் வாக்கு பலிக்காது. இப்போ அது அப்படியே ஆப்போசிட்டாக போயிடும். செய்யவே முடியாத சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் சொல்லாமல் கூட செஞ்சிடலாம், சொல்லிட்டா செய்ய முடியாது. அதனால் எந்த இடத்துலையும் யாருக்காகவும் வாக்குறுதி கொடுக்காதீங்க, சப்போர்ட் பண்ணாதீங்க யாருக்காகவும். அந்த இடம் தவறாக போயிடும், உங்கள் பக்கமே திருப்பி விட்டுருவாங்க. யாரோ செய்த தவறுக்கு உங்கள் மீது பழி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த இடத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தாங்க இருக்குது.
சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க, சுகஸ்தானத்தில் இருக்கார். சுகமான ஓரளவுக்கு ஒரு சுப பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பில் அவர் இருக்கார். இப்போ மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி அமைப்பு சரியில்லைனாலும் சுக்கிரன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறார். இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் நெருடல்கள் இருந்தால் கூட பிரிவை வராத அளவிற்கு சுக்கிரன் பார்த்துக்கிறார். இந்த நல்ல ஒரு அமைப்பு தான். இந்த நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பில் சுக்கிரன் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாரு. வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் அம்மனுக்கு வழிபாடு செய்து வாங்க. இன்னும் சுக்கிரன் பலம் உங்களுக்கு பலமாக இருக்கும் பொழுது இந்த பொருளாதாரம் பிரச்சனை எல்லாம் காணாமல் போயிடுங்க. ஏன்னா சுக்கிரன் நல்ல அமைப்பில் இருக்காரு. அம்பாள் வழிபாடு செய்யும் பொழுது இன்னும் பலன் பல மடங்கு ஆகும். இல்லைன்னா குலதெய்வத்தினுடைய வழிபாடு செய்யுங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் தாங்க நம்ம வாழ்வை ஓரளவுக்கு நமக்கு தகுந்தாற் போல மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பை இறைவன் நமக்கு கொடுக்குற ஒரு வரம் தான் இதெல்லாம். இந்த மாதிரி பரிகாரம்லாம் பண்ணி பாருங்க. ஒரு கோவிலுக்கு போங்க, ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, தீபம் ஏற்றுங்க, ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து போய் பாருங்கள், எல்லாமே மாறுங்க. யாருக்கு பிரச்சனை இல்லையோ இருக்கோ, ஆனால் அந்த கோவில்களுக்கெல்லாம் போகிறவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் இல்லைனாலும் அவங்கள சந்தோஷமாக தாங்க இருப்பாங்க. இதுதாங்க அமைப்பு. இந்த அமைப்பை நாமளும் கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லாமே சரியாயிடும். இப்போ மகர ராசிக்கு சுக்கிர பலம் நல்லா இருக்குதுங்க. சந்திரன் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு தாங்க இருக்கார். சந்திரன் மனதளவில் ஒரு மாதிரி ஒரு அமைப்பு, கொஞ்சம் எதுவுமே நமக்கு கிடைக்கலையோ, நமக்கு எதுவும் சரியில்லையோங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துகிறார். எது கிடைச்சாலும் கிடைக்கல இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை உங்கள் மனசுக்குள்ளே கொடுக்க அது ஒரு மாதிரியான சில கொஞ்சம் பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்கும். ஆனால் சந்திரன் அப்படி தாங்க. மனசை சரியாக வச்சுக்கணுன்னா நம்மளுக்கு சந்திரன் சரியாக இருக்கணும். ஆனால் அவர் அப்படி சரியாக இல்லாத பொழுது கூட நம்ம சரியாக வச்சுக்கணும்னு நினச்சா நம்ம மூளை நமக்கு வேலை செய்யணும். அதனால் இப்போ யோசித்து பாருங்கள், எது கிடைக்கல எது கிடைச்சிருக்குன்னு நீங்கள் யோசிச்சாலே கிடைச்சது தான் நிறைய இருக்கும். எல்லாருக்குமே நிறைய கிடைத்தது நிறைய இருந்தாலும் கிடைக்காததை பற்றி தான் ஏதோ ஒன்று கிடைக்கலனாலும் நம்ம எல்லாத்தையும் டோட்டலாக மனசு அப்செட் பண்ணிக்குவோம். அவன்லாம் இருக்காதீங்க. மகர ராசியை பொறுத்தவரையிலும் சந்திரன் உங்களை போட்டு மனசை போட்டு கொஞ்சம் குழப்பிக்கிட்டே இருப்பார். சில தடங்கல்களை ஏற்படுத்துவார். சில வேலைகளை முழுமையாக செய்ய விடாமல் பண்ணுவார். இதையெல்லாம் அவர் பண்ணுறாரு. அதை விட என்னென்னா சந்திராஷ்டமம் இன்னும் உங்களுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்து சந்திராஷ்டமத்தில் கடவுளை நினைங்க, வேறு ஒன்றும் பண்ணாதீங்க. புதிய முயற்சிகள் எதுவும் பண்ணாதீங்க. ரெகுலராக என்ன செய்கிறீங்களோ அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருங்க, இயல்பாக இருங்க. அன்றைக்கி ஆனால் கோவப்படாதுங்க. டக்குன்னு கோபம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். யாராவது ஏதாவது செய்தாலும் அந்த இடம் பிரச்சனையாகும். சில விஷயங்கள்லாம் கிடைக்க வேண்டியது அன்றைய தினம் நம்ம ரொம்ப அலைச்ச பழப்பாக இருக்கணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு சில அமைப்பு ஏற்பட்டுரும். தேவையில்லாத வேலை பளு வரும், உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா மனசுக்குள்ளே பயம் வரும். இது எல்லாம் அந்த சந்திர அஷ்டமம் நமக்கு கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, கடவுள் பேரை நினைங்க. விநாயகரை வழிபாடு செய்தால் உங்களுக்கு அத்தனையும் அற்புதம் தாங்க, தப்பு கிடையாது. புதன் பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. நிறைய யோசிக்க சொல்கிறாரு. இப்போ உங்களை எந்த முடிவையும் எடுத்த கவுத்தன்னு செய்ய மாட்டீங்க, செய்யாதீங்கன்றார். முதல்ல எதாக இருந்தாலும் சிந்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை அவர் கொடுப்பார். நிறைய யோசிப்பீங்க, நிறைய தீர்க்கமான முடிவுகளை எடுப்பீங்க. கரெக்டான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலமாகவும் மகர ராசிக்கு இந்த காலம் அமையுதுங்க. சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. ரொம்ப நாளாக குழப்பிக்கிட்டே இருந்த சில விஷயங்கள்லாம் கூட இப்போ உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதே போல் இடம் வாங்கிறது, இடம் விற்பது, இல்லை வீடு கட்டுவது, வீடு வாங்கிறது, அந்த மாதிரி ஏதாவது எண்ணங்கள் இருக்குன்னா அதுக்கெல்லாம் தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம் இது. கரெக்டாக எடுங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சிந்தித்து ஆலோசனை பண்ணி செய்யணும். மனசை எந்த விதத்துலையும் மனசுக்கு ஆசைப்படுறத செய்யாதீங்க. புத்திசாலித்தனமாக சில முடிவுகளை யோசித்து செஞ்சால் மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும். மனசு எல்லாத்தையும் தான் கேட்கும். அதை செய்யலாம், இதை பண்ணிடலாம், அப்படியே வில்லா வளைக்கலான்னு கூட சொல்லும். ஆனால் அறிவுபூர்வமாக யோசிச்சு பாருங்க, எந்த அம்பையும் வில்லா வளைக்க முடியாதுன்னு அது சொல்லிடும். அப்போ நம்ம தீர்க்கமான முடிவுக்கு வந்துடுவோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உரியதை நீங்கள் சரியாக எடுத்துக்கிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா புத்திசாலித்தனமாக உங்கள் புத்தியை பயன்படுத்தி வெளியே வாங்க, எல்லாமே நல்லபடியாக அமையும். அதனால் இப்போ புதன் பகவான் உங்களுக்கு ஆலோசனையெல்லாம் நல்லா தராரு. பொருள் சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியமும் கொடுக்குறாரு. புதன் பகவானால் உங்களுக்கு இந்த மாறுதல் ஏற்படுது. அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பீங்க. கும்பராசியில்
புதன் பகவான் உங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால படிப்பின் மீது ஆர்வம் நிச்சயமாக வரும். புதன் பகவான் மூலமாக வருது. ஆனால் சனி பகவான் அந்த புத்தியெல்லாம் கொடுக்காம தான் பண்ணுவார். இருந்தாலும் புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. உங்கள் ராசிநாதன் தான் கொஞ்சம் உங்களுக்கு சில ஏடாகுடமாக இருக்காரே ஒசரம், புதன் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்பொழுது கொஞ்சம் கவனமாக போங்க. ஆனால் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதில் போகும்பொழுது கொஞ்சம் நிதானமாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எல்லா விஷயத்துலையும் கண்ணும் கருத்துமாக இருங்க. வேறு ஒன்றும் வேணாம். எவ்வளோக்கு எவ்வளோ உஷாராக இருக்கணுமோ இருக்கணும். ஏன்னா எவ்வளோ தான் பட்டாலும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அலட்சியத்தோடு தான் காலத்தை கடத்துவாங்க. இன்னைக்கு டைம் சரியில்லை, எது பேர்லேயோ பழியை போட்டுட்டு காலத்தை கடத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நாம் சரியில்லைன்னு என்றைக்கு தோணுதோ அன்றைக்கி எல்லாமே சரியாயிடுங்க. அதனால் எல்லா இடத்துலையும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும், ஆலோசனை பண்ணணும், அலட்சியப்படுத்தக்கூடாது. பொறுப்பாக இருந்தால் எந்த பிரச்சனையும் பெருசாக ஆகாதுங்க. மகர ராசியை பொறுத்த வரையிலும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல அமைப்பில் இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் உங்களுடைய சரியான வழிவகையை ஏற்படுத்திக்கிட்டு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பலன் தருது, ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு பலன் தரும், விநாயகர் வழிபாடு பல மடங்கு பலன் தரும். அதே போல் 11 தேங்காய் கட்டி எடுத்துகிட்டு போய் திங்கட்கிழமையில் போட்டுவாங்க விநாயகருக்கு. உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் எல்லாமே எளிமையாக கிடைக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு விநாயகர் கொடுப்பார். விநாயகர் மட்டும்தாங்க நிறைய பேருக்கு எல்லா நல்லதையும் செய்யறதுக்கு அவர் தாங்க இருக்கார். முதல் கடவுள் அவர். அதுக்கப்புறம் நம்ம எல்லா தெய்வத்தையும் வேண்டுங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறைவனோட அனுகிரகம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இறைவனை கெட்டியமாக பிடிச்சிக்கணுன்றவங்க விநாயகரை ஃபஸ்ட்டு பிடிச்சிருங்க, ஹனுமனை பிடிச்சிக்கோங்க. அம்பாள் வழிபாடு இன்னும் சிறப்பு மிக்கதாக இருக்குது. உங்களுக்கு எல்லா தெய்வங்களும் வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப மனசு சஞ்சலமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னா ஒரு சிவாலயத்துக்கு சென்றுட்டு வாங்க. அது எந்த சிவாலயமாக இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப தூரம் போய் தான் போனாலும் போங்க, பக்கத்துலேயே இருக்குங்க, வீட்டு பக்கத்துலேயே நான் அங்கே போகிறேங்கன்னா போங்க. அது உங்கள் விருப்பம் போல், உங்களுடைய அமைப்பிற்கேற்றாற் போல் போங்க. சிவாலயத்துக்கு மட்டும் போயிட்டு வாங்க, பிரச்சனை எல்லாம் தீந்துடும். சிவனுக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி இருக்குது. நம்மளெல்லாம் கரெக்டாக வழி நடத்துறதுக்கு அவருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுவார். அதனால் சிவாலயங்களுக்கு போங்க, மனசில் இருக்கக்கூடிய பாரம் எல்லாம் குறைஞ்சிரும். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் மகர ராசிக்கு அற்புதமான காலமாக இருக்குது. இதை நீங்கள் சரியாக எடுத்துகிட்டு போகிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது. இறைவனோட அனுகிரகம் முழுமையாக இருக்குது. பார்த்துக்கோங்க, கொஞ்சம் நிதானமும், பேச்சில் நிதானம் வேணும், பொறுமை வேணும், அமைதி வேணும். சூழ்நிலையை அடாப்ட் பண்ணிக்கோங்க. இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு அதற்கு தகுந்தா போல் அடாப்ட் பண்ணி போனீங்கன்னா எல்லாமே சாதகம் தாங்க. பயப்பட தேவையில்லை, வெற்றி தான். இனி வரக்கூடிய காலங்களை உங்களிடம் எல்லாமே ஒப்படைக்கிறேங்க. இப்போ நான் கிரகங்கள் எப்படி இருந்தால் நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குது. எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும், எல்லா செல்வங்களும், எல்லா நேர்மறையாற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேங்க. ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.